உண்டாகுமாக. மேலும் பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சஹதாக்கள், குறிப்பாக மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்கள் வாழும் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு என்று காலங்களையும் நேரங்களையும் வகுத்துள்ளார். அந்த காலங்களிலும் நேரங்களிலும் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு நாளை, ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு காலத்தையும் அல்லாஹ் சிறப்பாக்கியுள்ளான். அப்ப காலங்களை நாம் எடுத்தால் அல்லாஹ் தஆலா 3 விதமாக பிரித்திருக்கின்றான். வருடங்கள், மாதங்கள், வாரங்கள். இவைகளிலும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாட்களை சிறப்பாக்கி வைத்துள்ளான். நமக்கு இப்போ நோக்கம் மாதங்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனிலே கூறி காட்டுகிற பொழுது, அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனிலே கூறி காட்டுகிற பொழுது 12 மாதங்களை, ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள், அதில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான மாதங்கள் 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அது என்ன 4 மாதங்கள்? ஒன்று துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், அப்புறம் ரஜப். இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான மாதங்கள். இப்ப முஹர்ரம் நாம அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முஹர்ரமுடைய மாதம் வருகிறது. இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது? இதற்கு முஹர்ரம் என்று எதற்காக பெயர் வைத்தார்கள்? முஹர்ரம் என்றால் விலக்கப்பட்டது என்று அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்பதாக இருந்து இந்த மாதத்தை சங்கைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜாஹிலியாவுடைய காலத்தில் இருந்தும் சரி, ஜாஹிலியாக்கள் அரபிகள் என்ன செய்வார்கள்? சண்டை போர் செய்வார்கள், எதிர்க்கு சண்டை போட்டுக் கொள்வார்கள். இது போன்ற எத்தனையோ ஒரு பாவமான காரியங்களை செய்வார்கள். அப்போ அந்த ஜாஹிலியாவுடைய காலத்துல இந்த முஹர்ரமுடைய மாதம் வருகிற பொழுது அந்த அரபியர்கள் தன்னுடைய உணர்ச்சிகளை, தன்னுடைய போர் வாழ்களை, இதை அனைத்தையும் அடக்கி தன்னுடைய சண்டையை விடாமல் இருப்பார்கள் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில். அப்ப பெருமானாருடைய காலத்திற்கு முன்பதாக இருந்து இந்த முஹர்ரமுடைய மாதத்தை சங்கைப்படுத்தப்படுகிறது. இந்த முஹர்ரமுடைய மாதம் எத்தனையோ சரித்திரங்களில் விசேஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல இந்த வருடத்தை இஸ்லாமிய புத்தாண்டை முடிவு பண்ண துவங்கினார். அப்ப ஒரு சில சஹாபாக்கள் அனைவர்களும் கலந்து அவர்கள் ஆலோசனை செய்யறாங்க. எந்த வருஷத்தை வச்சு நம்ம வருடங்களை நியமிக்கலாம் அப்படின்னு. அப்ப ஒரு சஹாபி சொல்றாங்க, பெருமானாருடைய நுபுவத்துடைய காலத்தை வச்சு செய்யலாம், நுபுவத்து அந்த ஒரு புனிதமான நாளை வச்சு செய்யலாம் அப்படின்னு. ஒருத்தவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, பெருமானாருடைய பிறப்புடைய காலத்தை, பிறப்புடைய நாளில் இருந்து நம்ம வைக்கலாம் அப்படின்னா. இது போன்ற ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு இருக்க போது உமர்நாயகம் அவங்க என்ன சொன்னாங்க, பெருமானாருடைய ஹிஜ்ரத்துடைய காலத்தை நம்ம வைக்கலாம். ஏன்னா பாருங்க, ஹிஜ்ரத்துடைய நேரம் என்பது எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னா, சஹாபாக்கள் அனைவர்களும் ஒரு துணி கூட, ஒரு பை கூட எடுத்துட்டு வரல.
பெருமானாருடைய வார்த்தையை மதித்து அந்த நேரத்திலே பெருமானார் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக ஒரு துணி இல்லாம அப்படியே வந்தாங்க. எல்லாமே அப்படியே விட்டுட்டு போட்டிருந்த துணியோட வந்தாங்க. தன்னுடைய ஒரு சொத்து பத்துகளையோ ஆடைகளையோ எந்த ஒரு இதையும் இல்லை. பெருமானார் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் எல்லாம் மதீனா மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்றாங்க. ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபி ஒரு நாளைக்கு ஒரு புதிய ஆடை உடுவாங்க. அந்த ஆடையை அவங்க வாழ்நாளே இன்னும் உடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றோன்னா அவங்க இப்ப அவங்களுடைய தாய் தந்தை போவாத அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் போய் ஆகுவேன் அப்படின்னு ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. அப்ப நீ கொடுத்திருந்த அந்த துணியை, நீ உடுத்திருக்க அந்த துணியை அவுத்துட்டு போ அப்படின்றாங்க. அந்த சஹாபி அவங்க போட்டிருந்த அந்த துணியும் அவுத்துட்டு நிர்வாணமா இருக்கிறாங்க. அப்ப அவங்க அம்மா ஒரு துண்டை தூக்கி வீசுறாங்க. அந்த துண்டை கட்டிக்கிட்டே பெருமானாருடைய இடத்துக்கு மதீனாவுக்கு சேர்ந்துட்டாங்க. அந்த துண்டை உடுத்திக்கிட்டே. அப்ப இது போன்ற சஹாபாக்கள் எல்லாம் பல தியாகம் செஞ்சது இந்த ஹிஜ்ரத்துடைய நேரம். அப்ப இந்த ஹிஜ்ரத்துடைய நேரத்தை வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்தை செய்த நாள் இது இந்த முஹர்ரமுடைய மாதம் தான் நண்பர்களே. அதுக்கும் இந்த முஹர்ரம் சிறப்பாக்கப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொர்க்கத்துல அந்த கனியை பறிக்காதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அதை சைத்தானுடைய கெடுதலால அதை பறிச்சு சாப்பிட்டு அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்பிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்கறாங்க, கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப அல்லாஹ் தஆலா மன்னித்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்த மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம். பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் ஒரு 50 நாட்களுக்கு முன்னால், ஒரு 50 நாட்களுக்கு முன்பு ஆபிரகாம் சொல்லிட்டு ஒருவன் சஹாபாவுடைய ஃபீலுடைய காலத்தில், அந்த ஆபிரகாம் என்பவன் மக்காவை அழிப்பதற்காக காபத்துல்லாஹோட இடிப்பதற்காக வருகிறான். அப்போ வருகிற பொழுது அங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த யானை படையை ஒரு அபாபில் என்ற அந்த சிறுகுருவியை வைத்து அல்லாஹ் தஆலா அடித்த அந்த நாள் இந்த முஹர்ரமுடைய நாளாக இருக்கிறது. ஹைபர் போர் இஸ்லாத்தில் மிகப்பெரிய வெற்றி கண்ட போர்களில் ஹைபர் போர் என்று ஒன்று. அந்த ஹைபர் போரில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் வெற்றி கண்ட மாதம் இந்த மாதம். பெருமானாருடைய இதய துண்டு என்று சொல்லப்படக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள், ஷஹீதாக்கப்பட்ட மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற பல சிறப்புகளை வைத்திருக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கிய நாள் இந்த நாள், இந்த முஹர்ரமுடைய மாதம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை அழித்த நாள் இந்த நாள், இந்த முஹர்ரமுடைய நாள் தான் நண்பர்களே. அப்ப இந்த முஹர்ரமுடைய நாள் இது போன்ற பல சரித்திர சம்பவங்களை, விசேஷமான நாள்களை அடக்கியுள்ள ஒரு மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறானோ அதையெல்லாம் நாம் கண்ணியப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப அல்லாஹ் தஆலா புனிதமாக்கிய ஒன்றை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் அதை மதித்து கண்ணியமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.